செங்கொடி அறக்க மாட்டோம், வேற கொடி இங்கே பறக்க விட மாட்டோம். ராமலிங்கம் கீழே 1967 பொது தேர்தல் நடந்தது. அதில் 26 வரப்போதில் அந்த மாதிரி தேர்தல் வரும்போது டிஎம்கேவோட கம்யூனிஸ்டும் வலதுசாரி மற்ற எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து ஒன்றா நின்று காங்கிரஸை தோற்கடிச்சாங்க. அண்ணாதுரை முதலமைச்சராக வந்துட்டார். ஊரும் நல்லா இருக்கும், ஏழைகளுக்கு நல்லா செய்வாங்கன்னு தான் நினைச்சோம். அது சரியா செய்யப்படல. அப்போ 2 படி நெல், ஒரணா காசு, இதுதான் சோறுன்னு நாங்கள் வேலை செய்கிறது. ₹1 வேலை செஞ்சோம், கட்டுப்படி ஆகலன்னு சொல்லி இந்த அறுவடை நேரத்தில் ஒரு அரைப்படி சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அரைப்படி நெல் சேர்த்து கொடுங்க. இந்த உள்ளமராஜ் சாரு என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சங்கம் இருக்கு, எங்களுக்கு தலைவர் இருக்காரு, கேட்டுக்கிட்டு வந்து தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 நாள் தெரிச்சு சொன்னாரு, கொடுக்க முடியாதுங்கிறாரு. நீங்க கேட்டு தவறுன்னு சொல்லி ₹250 பயனு கேட்கிறாரு. என்னங்க வேலை செய்யறதுக்கு ஒரு அரைப்படி நெல் கூட கேட்டோம், கேட்டு தவறுன்னு சொல்லி ₹250 பணம் கேட்கறீங்களே. கொடுக்குற அளவுக்கு நாங்க சம்பாதிக்கீங்களே. ஒரு நாளைக்கு ₹1 தான் சம்பளம், எங்க பெண்கள் நட பண்ணா 8 ஆனா தான் சம்பளம், அதுங்கன்னு சொல்லிட்டோம். 2-3 நாள் தெரிச்சு சொன்னாங்க, கூலி தர்றேங்கிறாரு, செங்கொடி இறக்கி விட்டு நெல்லுப்புற சங்க கொடியை ஏற்ற சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. கூலி கேட்கறதுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் வந்திருக்கு? செங்கொடி அறக்க முடியாதுங்க, செங்கொடி அறக்க மாட்டோம், வேற கொடி இங்க பறக்க விட மாட்டோம். அவரால் எப்ப வேணாலும் எது வேணாலும் செஞ்சிட்டு போட்டோம், மாற்று கொடியை இங்க ஏற்ற மாட்டோம்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அது இவங்க அறுக்க வேலைக்கும் கூப்பிடல, எங்களுக்கு வேறையும் கொடுக்க கூடாதுன்னு மறைச்சிட்டாங்க. அப்படி ஒன்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆபத்து வராது அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதாக பேப்பர்லயும் வந்தது, வாய்மூலத்தை தலைவர்களும் சொன்னாங்க. சொல்லி ஒரு 15-20 நாள்ல நடக்குது சம்பவம்.